அரசின் இ-சேவையை பயன்படுத்தி டாக்டர் தர்மாம்பாள் நினைவு விதவை மறுமண நிதி உதவி பெறுவது எப்படி? முதலில் www.pnisevai.pn.gov.in என்ற வலைத்தள முகவரியை உள்ளீடு செய்யவும். தற்போது தோன்றும் இ-சேவை பக்கத்தில் உங்களது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்யவும். பிறகு கேப்சா கோடை என்டர் செய்து லாகின் பட்டனை கிளிக் செய்யவும். தோன்றும் துறைவாரியான பக்கத்தில் சோஷியல் வெல்ஃபேர் பக்கத்தை கிளிக் செய்யவும். உபபிரிவான தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் பக்கத்தை கிளிக் செய்யவும். மணமகள் மற்றும் மணமகன் இருவரது கேன் எண்ணையை உள்ளீடு செய்து சர்ச் பட்டனை கிளிக் செய்யவும். மணமகள் மற்றும் மணமகனின் ஆதார் எண்களை ரேஷன் அட்டை எண்ணுடன் உள்ளீடு செய்யவும். ரைட்ஸ் டீடைல்ஸ் பகுதியில் மணமகள் பெயர், தந்தை மற்றும் தாயின் பெயர், மதம், கம்யூனிட்டி, பிறந்த தேதி ஆகியவற்றை சரிபார்த்துக் கொள்ளவும். இப்பொழுது முதல் கணவரின் பெயர் மற்றும் மணமகளின் கல்வி தகுதியை உள்ளீடு செய்யவும். தற்போது விண்ணப்பதாரரின் முகவரியை சரிபார்த்துக் கொள்ளவும். அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் பகுதியை உள்ளீடு செய்யவும். பிரைட் க்ரூம்ஸ் டீடைல்ஸ் பகுதியில் மணமகன் பெயர், தந்தை பெயர், மதம், கம்யூனிட்டி, பிறந்த தேதி ஆகியவற்றை சரிபார்த்த பின் மணமகனின் தாயின் பெயரை உள்ளீடு செய்யவும். மேரேஜ் டீடைல்ஸ் பகுதியில் திருமண தேதி, திருமண பதிவுக்காக விண்ணப்பிக்கப்பட்ட தேதி, மணமகள் மற்றும் மணமகனின் அன்றைய வயது, திருமண மண்டபத்தின் இடம், முகவரி ஆகியவற்றை பின்கோடுடன் உள்ளீடு செய்யவும். வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் விண்ணப்பதாரரின் மொபைல் எண், இமெயில் ஐடியுடன் உள்ளீடு செய்யவும். அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் பகுதியில் ஐடென்டிட்டி ப்ரூஃப், கம்யூனிட்டி ப்ரூஃப், மேரேஜ் ப்ரூஃப், மணமகன் புகைப்படம், மணமகன் வயது சான்றிதழ், மணமகளின் பிறப்பிட சான்றிதழ், மணமகளின் கல்வி சான்றிதழ், முதல் கணவரின் இறப்பு சான்றிதழ், இரண்டாவது விதவை திருமணத்திற்கான பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக அப்லோட் செய்யவும். கேட்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் அப்லோட் செய்யப்பட்டுள்ளதா என ஒருமுறை சரிபார்த்த பின் சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் செய்யவும். உங்களுக்கான ரசீது தோன்றும். தமிழ்நாடு அரசின் இ-சேவை, இணைய சேவை, இனிய சேவை.